ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே கட்டாயம் வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான 10 சரித்திர நாவல்கள். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இது வரைக்கும் வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டாக நான் சொல்கிற புக் வந்து வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது எழுதினவங்க வந்து அகிலன் அவர்கள். இது ரொம்ப ஃபேமஸான புக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 1963 வந்து இந்த புக்குக்கு சாகித்ய அகாடமி விருதுமே வந்து கிடச்சிருக்கு. கல்கியில் வந்து தொடர்கதையாக வந்து வந்த புத்தகம். இதில் வந்து பொன்னியின் செல்வனில் வருவாங்க இல்லையா, அருள்மொழிவர்மன். அவர் வந்து அந்த ஈழப்போர் நிறைவு செய்யும்போது அந்த இந்திரனால் வந்து பாண்டியர்களுக்கு வந்து வைரம் பதித்த அந்த ஒரு வேல் கொடுத்துருப்பாங்க. அதையே வந்து மீட்கிற போராட்டமாக சோழர்கள் வந்து அங்கே சிங்கள மன்னன் மைந்தர், ஒரு பேர் மகிழ்ந்தர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து சிறைப்பிடித்து வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார் ராஜேந்திர சோழன். அப்போ வந்து அங்கே என்னவா இருப்பார்னா சாமந்த நாயகனாக இருக்கிறவர் அந்த படைக்கு யாருன்னா வந்தியத்தேவன் அவர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். சோழ அந்த எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. செகண்டாக நான் சொல்கிற புக் வந்து சேரமான் காதலி, கண்ணதாசன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். இது வந்து கண்ணதாசன் பதிப்பகம். இது வந்து ரொம்ப பொயட்டிக்காக வந்து சொல்லியிருப்பார். இதில் வந்து இந்த புக்குமே வந்து சாகித்ய அகாடமி வந்து விருது வாங்கியிருக்கு. ஃபிலாசபிக்கலாக, பொயட்டிக்காக, எமோஷனை வந்து ரொம்ப டீப்பாக வந்து சொல்கிற மாதிரி வந்து இந்த புத்தகம் இருக்கும். ஸோ எல்லாரும் வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் சேரமான் காதலியுமே வந்து ஒன்று. தேர்டாக நான் சொல்கிற புக் வந்து உடையார், பாலகுமாரன் ஐயா அவர்கள் எழுதின புத்தகம். இது வந்து தஞ்சை பெரிய கோயில் அந்த கட்டுற அந்த அந்த அதுக்காக பங்கு பெற்ற ஒவ்வொருத்தங்களை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. நடன கலைஞர்களாகட்டும், அங்கே ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த கஷ்ட நஷ்டங்கள், அந்த எஃபர்ட்டை பற்றி எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு 6 வால்யூம் இருக்குது. ரீசண்டாக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது செல்வராகவன் அவர்கள் கூட இந்த படம் வந்து வாய்ப்பு கிடைச்சா படமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில். ஸோ ரொம்ப சூப்பரான புக்கு. பாலகுமாரன் ஐயா அவர்கள் எழுதுகிற புத்தகங்களில் இதுவுமே ஒன்று. அடுத்தது நான் சொல்கிற புக் வந்து கடல் புறா. இது வந்து 3 பாகங்கள் இருக்கும். சாண்டில்யன் அவர்கள் எழுதின புத்தகம். சாண்டில்யன் அவர்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னாலே டீட்டெயிலிங்கு, ரொம்ப வர்ணனை வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். இதில் வந்து இந்த சோழர்கள் இருப்பார்கள் இல்லையா, கருணாகரன் அப்படின்ட்டு, அவங்க அந்த ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கடலில் நிறைய அட்வென்ச்சரஸ் வந்து பண்ணுவார். அதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அங்கே லவ் ட்ரையாங்கிள் இருக்கும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் அந்த மன்னரும் அவங்க மகளையும் காப்பாற்றுறதுக்காக இது பண்ணுவார், அந்த காஞ்சனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் அந்த ஒரு லவ் ட்ரையாங்கிளுமே வந்து வாசிக்க நல்லாயிருக்கும். ஸோ வர்ணனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடல் புறா வாசிக்கலாம். சாண்டில்யன் அவர்களுடைய ஒரு பெஸ்ட்டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே ரைட்டருடைய இன்னொரு புக் அப்படின்னா யவனராணி சொல்லலாம். அதாவது இது வந்து சங்ககால சோழ வரலாற்றை வந்து ஒற்றி அது சார்ந்த விஷயங்களை வந்து புனைவு சேர்த்து எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை சொல்லலாம். இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு சாண்டில்யன் அவர்களுடையது. இது பப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வானதி பப்ளிகேஷன், 1280 பேஜஸ் இருக்குது. இதுவுமே வந்து 2 பாகங்கள் இருக்குது. இது வந்து குமுதம் வார இதழில் வந்து வந்த ஒரு புத்தகம்தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இளஞ்செழியன் அவங்களுக்கும் தன் மாமன் முறை பொண்ணு அவங்கள வந்து ஒரு லவ் வரும். அப்புறம் வந்து யவனராணி அவங்களுக்கு வந்து இளஞ்செழியன் மேலே ஒரு காதல் வரும். அது எப்படி நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க.
இது வந்து ரொம்ப அடுத்தது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த யவன கடற்படை தலைவன் அவங்க வந்து இளஞ்செழியனுக்கு எவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய படை அந்த தந்திரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. கடலில் வந்து அந்த போர் திறமை பற்றி எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நான் சொல்கிற புக் வந்து சிவகாமியின் சபதம். நரசிம்மன் அவர்களுக்கும் அந்த சிவகாமி அவங்களுக்குள்ளேயே அந்த காதல் நல்லாயிருக்கும். தென் அந்த போர் நரசிம்மனுக்கும் அந்த புலிகேசி அவங்களுக்கும் உள்ள அந்த போர், சிவகாமியின் சபதம் இதெல்லாமே வந்து வாசிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த புக்கு, பார்த்திபன் கனவு, அப்புறம் பொன்னியின் செல்வன் வந்து வாசிங்க. இது 3மே வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் கல்கி அவர்களுடையது. எனக்கு வந்து சிவகாமியின் சபதம் கதை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இது 3மே வந்து இதாக தான் கேட்டிருக்கேன், பாட்காஸ்ட்டில் தான் கேட்டிருக்கேன். நான் வாசித்ததில்லை, ஆனால் ஆடியோ புக்காக கேட்டிருக்கேன். இது வந்து ஒரு 12 வருஷம் வந்து சிவகாமியின் சபதம் இருக்கு இல்லையா, அது வந்து கல்கி வார இதழில் வந்து தொடர்கதையாக வந்து அதுக்கப்புறம் வந்து புக்காக போட்டது தான் வந்து சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம் வந்து அந்த ஆர்கிடெக்சரல் விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மகாபலிபுரம் அந்த டெம்பிளில் இருக்க அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து திருமகள் நிலையமில் வந்து சிவகாமியின் சபதம் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திபன் கனவுமே வந்து திருமகள் நிலையமில் கிடைக்கும். அந்த ஒரு ராஜா அவங்க வந்து அந்த கனவுலேருந்து அடுத்தது வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து அந்த இது நிறைவேறும் இல்லையா, அதை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த பிளாட் ட்விஸ்ட் நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். ரொம்ப ஒரு குயிக் ரீடாகவுமே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திபன் கனவு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் சொல்லவே அது அப்படி அந்த ஆர்டரில் படிங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். பொன்னியின் செல்வன் வந்து இப்போ நிறைய பப்ளிகேஷனில் கிடைக்குது, விகடனில் கூட நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இப்போ வந்து பொன்னியின் செல்வன் வந்து மூவியாக வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு சுருக்கமாக ஒரே புக்கில் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஏதோ ஒரு புக் ஃபேரில் கூட பார்த்தேன், நீங்கள் அப்படி கூட வந்து புக் வேணும்னா வாங்கிக்கலாம். நான் 9th சொல்கிற புக் வந்து வேள்பாரி. அதாவது ரொம்ப ஒரு சூப்பரான புக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து விகடன் பதிப்பகம். இது வந்து இப்போ 2 வால்யூமாக இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு இதாக தான் வந்துட்டு இருந்துச்சு, ஆனந்த விகடனில் வந்து 100 வாரத்துக்கு மேலே வந்து ஒரு தொடர்கதை மாதிரி தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு. பாரி, அதாவது பாரி மீது அவருக்கு நிறைய புகழ் இருக்கும். அதை பார்த்து வந்து இந்த மூவேந்தர்கள் எல்லாமே வந்து பாரி மீதும் சரி, அந்த பரம்பு நாட்டு அந்த மலை இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த அதிசய பொருட்கள் அது மேலே எல்லாம் வந்து இவங்களுக்கு பொறாமையோடு வந்து அது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூவேந்தர்கள் தனித்தனியாக வந்து போரிட்டு தோற்றுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து போராடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. அந்த பரம்பு நாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே இயற்கையாக இருக்கட்டும், அந்த பறவைகளாக இருக்கட்டும், அந்த போர் செய்யணும்னு நினைக்கும் போது கூட அங்கே உள்ள பொருட்களை எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்க செய்கிற விதம் அது வாசிக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் இதுவுமே ஒன்று. நான் லாஸ்ட்டாக சொல்கிற புக் வந்து காவல் கோட்டம். இந்த புக்குமே வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருக்கு 2011. அந்த மதுரையை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஒரு 600 வருஷம் அந்த வரலாறு, அது பேஸ் பண்ணி அந்த நாயக்கர் ஹிஸ்ட்ரி அதையுமே வச்சு வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவுமே வந்து அந்த அரவான் படம் வந்து இந்த நாவலை அடிப்படையாக வச்சு அந்த கதை எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து என்னுடைய ஒரு டாப் 10 ரெக்கமெண்டேஷன் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸில். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பார்ட் 2 வீடியோவுமே வந்து ஃப்யூச்சரில் மிஸ் ஆன புக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாசிச்சிருக்கீங்க, என்னென்னலாம் வாசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையுமே வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.